தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்றது. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் உட்பட அண்மை காலமாக விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தாம் ஒற்றுமையாக இந்த கையெழுத்துக்கள் சேகரித்து அதை கோரிக்கையாக முன்வைக்க உள்ளதாக முன்னாள் போராளிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் மக்களிடம் ஆதரவு கோரி கையெழுத்து பெறும் போராட்டம் தொடர்ச்சியாக தமிழர் பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சியில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. குறித்த இடத்தில் அதிகளவான பொதுமக்கள் வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. உலகம் முழுவதும் வாழுகின்ற அனைத்து மக்களும் இயேசுடைய பிறப்பின் பெருவிழாவிலேயாக மகிழ்ந்து ஒரு புத்தாண்டை மகிழ்வோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதலிலே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இயேசுவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு உலகிலே வந்த பொழுது அவர் ஆற்றிய பணிகள் சிறப்பாக துன்புறுகின்ற மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, சிறைப்பட்ட மக்களுக்கு, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பினார். அந்த வகையிலே இந்த புத்தாண்டின் மகிழ்ச்சியும் எங்கள் எல்லோருக்கும் உரியது. எனவேதான் நாங்கள் இந்த மகிழ்ச்சியை சிறப்பாக சிறைப்பட்டிருக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். எங்களுடைய போராட்ட காலத்திலே அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற எங்களை போன்ற சகோதர சகோதரிகள் விடுதலை பெற வேண்டும். அவர்களும் அமைதியை, சமாதானத்தை, சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த புத்தாண்டில் விரும்புகின்றோம். எனவேதான் அவர்களுக்காக நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் செய்கின்றோம். எனவே எல்லா மக்களும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து எங்களுடைய சகோதர சகோதரிகளாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அனைவரும் வெகு விரைவில் விடுதலை பெற்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு எமது நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஐக்கியத்தோடு மகிழ்வோடு வாழ இந்த புத்தாண்டு எங்கள் எல்லோருக்கும் வழிவகைக்க வேண்டும் என்று ஆசித்துக் கொள்கின்றோம். போர் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலேயும் ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசு அமைக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள். நல்லிணக்கம் என்று சொல்லுகின்றார்கள், மாற்றம் என்று சொல்லுகின்றார்கள், புதிய சிந்தனைகளோடு பயணிப்போம் என்று கூறுகின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விதமான நல்லிணக்க பயணங்களை, சிநேகபூர்வமான அழைப்புகளை எல்லாம் விட்டு ஒரு ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த கைதிகள் மீதான கரிசனையை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றார்கள். ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாவது உண்மையிலேயே மாற்றம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்கள் மீது கூடுதலான கரிசனையை செலுத்த வேண்டும். உண்மையிலே நாங்களும் அவர்களுக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆட்சி அமைத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே நாங்கள் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் அதை சட்டபூர்வமாக விடுவதற்கு சில அவகாசங்கள் தேவைப்படும். எனவே இந்த அரசு ஒரு நல்லொரு மாற்றத்தை இந்த விடயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே மிகவும் அன்போடும் வினயமாடும் வேண்டி நிற்கின்றோம். எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தந்தையை, தாயை பார்க்க முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கின்றார்கள். நீண்ட நெடுங்காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த கைதிகளை தயவு செய்து விடுதலை செய்துமாறு அன்போடு வேண்டி உங்களுடைய நல்லிணக்கத்தையும் மாற்றத்தையும் இதன் மூலம் வெளிப்படுத்தி எதிர்காலத்திலே இந்த தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு வழிவகுக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். மடங்கை வெஞ்சிரகளில் தடுக்க வைத்திருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரியும் மற்றும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டங்கள் கைது செய்யப்பட்டவர்களையும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய கோரியும் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 5ஆம் நாள் கிள்ளச்சி மாவட்டத்திலே கிள்ளச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக எங்களுடைய கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறோம். அன்புக்கும் பெரும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதி வாழுகின்ற அந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையொடுக்கி அரசாங்கம் வருகின்ற போது அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி நல்லாட்சி காலத்தில் கூட எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற இந்த கிளிநொச்சி மண்ணிலே நடைபெற இருக்கின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் அனைவரும் இணைந்து அவர்